ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் கட்டு போட போறோம். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது பண்ணுங்க. இப்போ பிரின்சஸ் கட்டு போடுறோம். இடுப்பு சுற்றளவு 23, 24, 25 எப்படி கட் பண்ணுறோம் பார்ப்போம். இப்போ நம்ம மாஸ்டர் பக்கம் சொல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பிரின்சஸ் கட்டு 24 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு பிரின்சஸ் கட்டை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்குவோம். இப்போ கை எப்பயும் போல நாளாக மடிச்சுக்கோங்க. இப்போ 24 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்க, அதாவது 23, 24, 25 இடுப்பு உள்ளவங்களுக்கு நம்ம பிரின்சஸ் கட்டை எப்படி வெட்டணுங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்குங்க. கையை நாளாக மடிச்சுட்டு 1.5 இன்ச்சு தும்புக்கு போட்டுக்குங்க. பெரும்பாலும் பிரின்சஸ் கட்டு, கட்டோரி பிளவுஸ்க்கு வந்து கை கொஞ்சம் இறக்கமா வச்சீங்கன்னா நீட்டா இருக்கும். இப்போ இவங்களுக்கு கை நம்ம 6 இன்ச்சு நம்ம கை வைக்கிறோம். அப்போ 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கை உயரம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு நம்ம 6 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்கோளுடைய இறக்கம் வந்து 3 இன்ச்சு. 3 இன்ச்சு நம்ம வந்து மேக்சிமம் நார்மலா உள்ள அளவுகளுக்கு 3 இன்ச்சு போதும். அதுக்கப்புறம் இந்த அடிக்கை லூஸ் வந்து 6 இன்ச்சு. இப்போ முன்கை லூஸ் வந்து இவங்களுக்கு 4.5 இன்ச்சு போதும். இப்போ 4.5 இன்ச்சு இருக்கவங்களுக்கு கரெக்டா 4.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க 1/2 இன்ச்சு தும்பு, இங்க 2 இன்ச்சு தும்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சு இந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு இது சேஃபுக்கா வெட்டிடுங்க. கை பட்டிக்கான மார்க்கு, இது அடிக்கைக்கான மார்க்கு, இது சென்டருக்கான கட் மார்க்கு. இங்க இருந்து முண்டாவுடைய குடைவுக்கு முன்பக்கம் கரெக்டா 1 இன்ச்சு நகட்டி வச்சு இதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணி அப்படியே வெட்டுங்க. இப்போ முன்பக்கத்துக்கான மார்க்கு. இப்போ கை வெட்டியாச்சு. அடுத்து பேக் தட்டு. பேக் தட்டு வந்து இவங்களுக்கு வந்து உயரம் வந்து 12 இன்ச்சு உயரம், அதாவது முதுகோடைய உயரம் 12 இன்ச்சு. இப்போ அதுக்கு 1.5 இன்ச்சு பட்டிக்கு மார்க் பண்ணிடுங்க. பண்ணிட்டு 12 இன்ச்சு உயரத்துக்கு 12.5 வச்சுக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் 12.5 வச்சு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்குங்க. போட்டு இவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு வந்து 9 இன்ச்சு, 9ல பாதி 4.5, தும்பு சேர்த்து 5 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு கழுத்துடைய அளவு உங்களுக்கு 3 இன்ச்சு, அதுக்கு 2.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. கழுத்துடைய சுற்றளவு வந்து 3 இன்ச்சு அகலம், உயரமும் 6 இன்ச்சு உயரம், அதுக்கு 5.25ல இருந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. கழுத்து ஒருவேளை இறக்கம் கேட்டாங்களா இவங்களுக்கு 7.5 இன்ச்சு வரைக்கும் கழுத்து இறக்கி வைக்கலாம். அதே மாதிரி 1.5 இன்ச்சு கழுத்துடைய அந்த பெண்டுக்கு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ரவுண்ட் ஷேப் வெட்டிக்குங்க. இப்போ பேக்ல உங்களுக்கு வந்து 7.5 இன்ச்சு வைக்கணும். வச்சுட்டு இங்க இருந்து 4.5 இன்ச்சுக்கு ஆம்கோல் இறக்கத்தை வச்சிருங்க. வச்சுட்டு இங்க இருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி பெண்டு இது பண்ணிக்கங்க. இங்க இருந்து 9 இன்ச்சு, 7.5 இன்ச்சு தும்பு சேர்த்து மொத்தம் 9 இன்ச்சு. இங்க அதே 9 இன்ச்சு இங்க கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ தையலுக்கான கோடு மார்க். இப்போ பேக் தட்டுக்கு வரைஞ்சாச்சு. அதுல இருந்து நம்ம பேக் தட்டை கரெக்டா நம்ம அவுட்லைனை இது பண்ணி வெட்டிக்கணும். இப்போ பிரின்சஸ் கட்டிக்கு பெரும்பாலும் முன் பக்கத்துக்கு கரெக்டா போட்டுக்குங்க.
நெட் வசம் தான் மேக்சிமம் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு சரியா வரும். இப்போ நம்ம அதே மாதிரியே போட போறோம். துணி இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கனால இப்போ முன்பக்கம் அவங்களுடைய கழுத்துடைய உயரம் வந்து 6 இன்ச்சு, அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக்ல உள்ள எல்லா அளவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கட்டுக்கு காட் வந்து முன்னாடி கொஞ்சம் கூடுதலா வரும். முன்பக்கத்துக்கான கழுத்தை வரைஞ்சிட்டீங்க. இப்போ பிரின்சஸ் கட்டுடைய இந்த கிராஸ் உடைய உயரம் வந்து இவங்களுக்கு வந்து 9.25. இங்க இருந்து 2.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இவங்களுக்கு 3.5 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதாவது ஷோல்டருடைய சென்டர். இப்போ முன்பக்கோடைய உயரமும் 12 இன்ச்சு வரணும். இப்போ இதுல வந்து ஒரு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டு இது தையலுக்கான துண்டு. இதுல இருந்து 1 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கோங்க. அதாவது பிரின்ஸ் கட்டுல 1 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இங்க 1/4 இன்ச்சு நீங்க குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இதுல இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது கழுத்துடைய முன்பகுதி. இங்க 1/2 இன்ச்சு குறைஞ்சு மார்க்கு வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டு இப்போ 9.25 கிராஸ் உடைய உயரம் இந்த இடத்துல இருந்து 2.25 இன்ச்சுக்கு, அதாவது 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இங்க ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இதுல இருந்து இந்த ஆம்கோடைய சென்டர்ல இருந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஆம்கோட் சென்டர் இந்த பெண்ட்ல சென்டர் மார்க் பண்ணீங்கன்னா அந்த ரவுண்டுக்கு கரெக்டா ஈஸியா அப்படி வரும். பண்ணிட்டு இங்க இருந்து நமக்கு 2 இன்ச்சுக்கு இங்க இருந்து, அதாவது ஆம்கோடைய பாயிண்ட் இங்க இருந்து 7.5 இன்ச்சு பாயிண்ட் வரும். இதுல இருந்து பெண்டு கொடுத்து விடணும். இத இப்படி பெண்டு கொடுத்து இப்படி கொண்டு வந்து இத இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டா இப்போ வந்து இது முன்பக்கம், இது பிரின்ஸ் கட்டுக்கு இந்த டாட்டை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம வெட்டுறோம். இந்த கோடு வந்து தச்சு முடிய இந்த அளவுக்கு வரும். ஓகேங்களா? தச்சு முடிய இந்த இடத்துல வந்து 2.25 இருக்கணும். இங்க நம்ம தும்பு வச்சு 2.25 வச்சு வெட்டிடுவோம். இங்க இந்த டாட்டுக்கு இங்க 1/2 இன்ச்சு கூடுதலாகும். அதாவது இந்த அகலம் 2.25 இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாம முன்பக்க கழுத்தை வெட்டுறோம். வெட்டி இங்க இருந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிட்டு இங்க இருந்து 1/4 இன்ச்சு இறக்கிக்கணும். இது ஏன் இறக்கணும்னா தச்சு முடிய இது வந்து இப்படி வி ஷேப்ல இப்படி வரும். ஓகே, அப்போ முன்பக்கம் அதே மாதிரி இங்க இருந்து 2 கொடுத்து வெட்டணும். இப்போ ஆல்ரெடி நம்ம கூடுதலா வச்சிருக்கிறதுனால இப்போ முன்பக்கத்துக்கு நம்ம வெட்டிட்டோம். இதை நம்ம ஆல்ரெடி வால்ஸ் கூட வச்சிருக்கிறதுனால அதே மாதிரி நம்ம வரைஞ்சதுலயே நம்ம இப்ப இங்க இருந்து நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா கரெக்டா நமக்கு இந்த இடத்துல இருந்து
இந்த அளவுக்கு நமக்கு முன்பக்கம் இறக்கம் வந்துடும். இந்த பகுதியை நம்ம சரியா ஜாயின் பண்ணும்போது கரெக்டா நமக்கு அந்த டாட் நம்ம பிடிக்கிறோம்ல முன்பக்கம் கிராஸ்ல, அந்த அளவுக்கான அளவு இங்க கரெக்டா வந்துடும். அதாவது டாட் இல்லாம நம்ம போடுறது சமம். டாட் இங்க இருக்கிற மாதிரி நீங்க மேல வெட்டிடுங்க. முன்பக்கம் உங்களுக்கு இந்த டாட் போக, இந்த பிடிச்சி அடிச்சது போக அவங்களுக்கு 7 இன்ச்சு வைக்கணும். வச்சு 1.5 இன்ச்சு தும்பு. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறணும். இங்க 1.5 இன்ச்சு தும்பு வச்சு வெட்டிட்டு கீழே வந்து அவங்களுக்கு 5.5 இன்ச்சு வரணும். அதாவது இங்கே 2.25 போக, இங்க வந்து 2.25 போக, இங்கே 5 இன்ச்சு வரணும். வந்து 1.5 இன்ச்சு தும்பு. இப்ப நீங்க தச்சு முடியல, உங்களுக்கு கரெக்டா பிரின்சஸ் கட்டிங்க தச்சு முடியல, உங்களுக்கு கீழே லேசா முக்கோண ஷேப்புக்கு வரும். அதாவது டாட்ல இருந்து உங்களுக்கு இது வந்து முக்கோண ஷேப்புக்கு வரும். அதாவது வந்து முன்பக்கம் நேரம் வரும், பின்பக்கம் நேரம் வரும், ஃப்ரண்ட்ல இப்படி லேசா கிராஸ்ல வரும், சென்ட்ல டாட் வரும், டாட் மாதிரி வரும் தச்சு முடிச்ச உடனே. அப்போ நீங்க தச்சு முடிச்ச உடனே நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்துடும். பிரின்சஸ் கட்ல இதை வந்து பெண்டு கரெக்டா வெட்டணும். இதை குறைச்சி வச்சீங்கன்னா கப் சைஸ் உட்காராது. கரெக்டா இங்க இருந்து நீங்க மார்க் பண்ணல, இங்க இருந்து அப்படியே திருப்பி இப்படி கொண்டு வரல கரெக்டா உங்களுக்கு வந்துடும். இதை நீங்க தச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு கரெக்டா அமைஞ்சிடும். ஓகே.